I may now request Brother Professor Dr. Abdul Kamal Nasser, Founder Trustee of AIM Educational Trust and Retired Associate of Professor, Department of Chemistry, the new college. Bismillahirrahmanirrahim. Assalatu wassalamu ala Rasulil Kareem. பெருமதிப்புக்குரிய இன்றைய விளையாட்டு தினத்தினுடைய சிறப்பு விருந்தினர் மேஜர் டாக்டர் எஸ் இந்திரா, டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், ஜேபிஎஸ் காலேஜ் ஃபார் விமன் அவர்களே, நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எனது இனிய நண்பரினுடைய மகள் சகோதரி ஹைருல் தபுஷிரா அவர்களே, மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ மணிகளே, எங்கள் ஐமேக்ஸ் குளோபல் பள்ளி மற்றும் நர்சரி பிரைமரி பள்ளியினுடைய தாளாளர் சகோதரர் சுலைமான் அவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினம். பெற்றோர்கள்லாம் வந்து பிள்ளைகளுடைய விளையாட்டு திறனை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு தினம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த விளையாட்டு தினத்திற்காக எங்க ஐமாஸ் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பிள்ளைகளை அழகாக நல்ல முறையில் நீண்ட நாட்களாக பயிற்சி அளித்து மிக சிறப்பாக அனைவருக்கும் அருமையான ட்ரில்லாம் வந்து காட்சியளிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக எங்களுடைய தலைமை ஆசிரியை சகோதரர் நஜ்மா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி வாழ்த்து கூறி ஒரே ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விளையாட்டுன்றது வந்து செகண்டரி ஆயிடுச்சு. அதாவது பிள்ளை பருவத்தில் இயற்கையான அம்சமே விளையாட்டு. அந்த விளையாட்டு வந்து சிறு பிராயத்தில் பிள்ளை பருவத்தில் விளையாடலன்னா அது அந்த பிள்ளை பருவத்தில் ஒரு முக்கியமான அம்சத்தை இழந்ததாகும். ஆனா இப்ப அப்படி இல்லை. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் படிக்கணும், படிக்க வைக்கணும், மார்க் வாங்கணும் அப்படின்ற இதுல இருக்கக்கூடிய ஆர்வம் தம் பிள்ளைகளை விளையாடுவதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி பிள்ளைகளை விளையாட அனுமதிக்க வேண்டும் என்பதில் இல்லை. நம்ம வந்து சீரியஸா எடுத்து பிள்ளைகளை வந்து நம்ம விளையாட்டுல வந்து ஊக்குவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பொதுவாக ரெகுலராக நாம் உடற்பயிற்சி செய்வது, உடற்பயிற்சி செய்ய வேண்டியது என்பது என்று மிக மிக ஒரு அவசியமான ஒன்று. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு காலத்துல 60 வயசுக்கு மேல வந்த பிரச்சனைகள், 70 வயசுக்கு மேல வந்த பிரச்சனைகள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் வருது. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்ம இடையே வந்து அந்த உடல் பயிற்சின்றது நம்மளுடைய விளையாட்டினுடைய நம் வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாக நம்ம எடுக்கவே இல்லை. இதை நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். நான் ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னால முடியுமானது செய்யறதா அல்லது அவசியமானது செய்யறதா அப்படின்னு. எது அவசியமோ அதை செய்தே ஆக வேண்டும். அது முடியுமா, எனக்கு விருப்பமான்றதெல்லாம் இல்லை. அவசியமானது செய்யத அந்தந்த காலகட்டத்தில் செய்யலன்னா அதற்கான பாதிப்பை நான் வாழ்க்கையில் சந்திச்சே ஆக வேண்டும். முடியுமா அப்படின்றது வந்து ஒரு எந்த அளவுக்கு அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நம்மிடையே ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை நம்மிடையே சிறப்பு விருந்தினராக சகோதரர் சுலைமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கணும்னு சொல்லி அழைச்சு வந்திருக்காங்க. எங்க நண்பனுடைய மகள் ஹைருல் தபுஷிரா
ஒரு சிறந்த உதாரணம். என்னால இது முடியும்னா செய்வேன் அப்படின்லாம் இல்ல. அதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கான காரணம் தேட வேண்டும். நான் ஒரு விஷயத்தை விடுறதுக்கு காரணம் என்னன்னா எதையும் விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹைருல் தபஷியா ஆஃப் மராத்தன் வீராங்கனை, அதாவது 10.5 கிலோமீட்டர் மராத்தனை 1 hour 36 minutes முடித்த ஒரு வீராங்கனை. அவங்க எப்ப முடிச்சாங்கன்றதுதான் இங்க முக்கியம். நாட் as a school girl, not as a college girl, but after marriage, after giving birth to 2 children, 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு இந்த ஒரு சாதனை புரிந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில நான் வந்து இன்னொரு பள்ளியினுடைய ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சிட்டு தான் நான் இங்க வரேன். அதுல வந்தக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர் இன்னும் சிறப்புக்குரியவர். அவர் வந்து பவர் லிப்டிங்ல ரீசன்ட்லி சையத் முகமது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவரு. பவர் லிப்டிங்ல நேஷனல் மெடலிஸ்ட் இந்த மாதம் முதல் வாரத்துல தான் வாங்கினாரு. அவரு தூக்கியது வந்து 375 கிலோ. அவருடைய வயது 63. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவர் சொன்னது, அவர் பேச்சுல சொன்னது, ரிட்டையர்மெண்ட் ஆகி நான் முதல் 3 நாள் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஒண்ணுமே எனக்கு வந்து என்னடா இது எதாவது செய்யணும் போல இருக்குதுன்னு சொல்லி ஜிம்ல போய் சேர்ந்து வெயிட் லிப்டிங் தூக்கி மாஸ்டர் கேட்டகரியில 63 வயதுல வந்து இன்னைக்கு அவர் வின் பண்ணியிருக்காரு. நான் ஏன் சொல்ல வரேன்னாக்கா, நாம வந்து எது அவசியமோ அதை முடியுமானதா ஆக்க வேண்டும். ஆகவே நாம் பிள்ளைகளிடையே விளையாட்டை ஊக்குவிப்போம். நம்மில்ல பெண்களாகட்டும் ஆண்கள் யாராகட்டும் எந்த வயதாகட்டும் நாம் உடற்பயிற்சியை நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக கொள்வோம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நாம் வருமுன் காப்போம். அதற்கு ஒரே வழி வந்து தேக பயிற்சி, உடற்பயிற்சி நம் உடல்நலம் காக்கும் என்ற கூடிய செய்தியாக கூறி வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Antum jazakumullahu khaira, sir. That was an inspiring and a motivational address. Alhamdulillah. Let me introduce the honorable chief guest of today, Major Dr. S. Indra, Director of Physical Education and NCC Officer, Head of the Department of Physical Education, JBS College for Women. She is holding various titles to her credit. Dr. Indra has been an academic council member in the University of Madras, research committee member, appointed as selection committee for recruitment of lecturers, physical education. Also, she has been a member of various committees like inspection committee, doctoral committee, selection committee member in various sports and games. Merits in sports: represented at national level in athletics in the year 1985 to 86 and secured 4th place in pentathlon. Also represented Unity of Madras at Gwalior in the year 1984 to 1995 and so on. We are very honored to have such an eminent personality amongst us today. I may now request Brother Professor Dr. Abdul Kamal Nasir to felicitate our chief guest.